வணக்கம் அருமை நண்பர்களே, இன்னைக்கு என் கூட இணைந்ததற்கு நன்றி. நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க ஒரு சுவாரஸ்யமான செய்தி இப்ப இருக்கு. இது ஒரு கெட்ட பழக்கம் உடைய ஒரு நல்ல ராஜாவை பற்றிய செய்தி. சுவாரஸ்யமா இன்னைக்கு சில நல்ல மனிதர்களிடம் இருப்பதும் அதே கெட்ட பழக்கம் தான் நண்பர்களே. இந்த செய்தி உங்களுக்கு வெளிச்சத்தையும் நல்ல தூண்டுதல்களும் கொடுத்து உங்களுக்கான உதவிகளை நாட செய்யும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை நீங்க எடுத்துக்கோங்க. ஒன்றா சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ள போலாம். ரெடியா? வணக்கம், நான் பேலஸ் கான்லி. வாழ்க்கையில நாம எல்லாரும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்றோம். அது நிதி சிக்கலோ, உறவு முறிவுகளோ, உடல்நிலை குறைவோ, அல்லது உங்க நோக்கத்தை கண்டறிய முயற்சிக்கிறது போன்ற எதுவா இருந்தாலும் ஒன்று நிச்சயம்: தேவன் உங்களை பார்க்கிறாரு, உங்களை நேசிக்கிறாரு. நீங்க எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் அதற்கான பதில் அவர்கிட்ட இருக்கு. நாம இப்போ ஒரு தொடரை தொடங்க போறோம். அது எதை பற்றியதுன்னா, அதாவது தீர்க்கதரிசிகள், ராஜாக்கள் மற்றும் ராணிகளை பற்றியது. மேலும் அந்த வகையில உள்ளவர்களிடமிருந்து அவர்களின் கருத்துக்களிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை பார்க்க போகிறோம். அதாவது நல்லது மற்றும் கெட்டது, அருவருப்பானது மற்றும் அழகானது, மற்றும் அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் பார்க்க போறோம். நாம 2 நாளாகமம் 17 இந்த வசனங்களை பார்க்கிறோம். எனவே உங்ககிட்ட வேதம் இருந்தா அதை அந்த அதிகாரத்துக்கு திருப்பிக்கோங்க. நாம அங்கிருந்து தொடங்க போறோம். 2 நாளாகமம் மற்றும் 1 மற்றும் 2 ராஜாக்கள் ஆகிய அதிகாரங்களுக்கு இடையில முன்னும் பின்னுமா செல்வோம். நீங்க எல்லாரும் இணைந்து என்னோட ஜெபிக்க நான் விருப்பப்படுறேன். பரலோக தகப்பனே, நாங்க இப்ப எங்க இருதயங்களை அமைதிப்படுத்துறோம். எங்க உள்ளங்களை அமைதிப்படுத்தி உங்க சத்தத்தை கேட்க தீர்மானிக்கிறோம். இந்த கட்டிடம் முழுவதிலும், இந்த வளாகம் முழுவதிலும் மற்றும் பார்த்து கேட்கும் ஒவ்வொரு நபரின் இதயங்களிலும் வாழ்க்கையிலும் இன்னைக்கு வேலை செய்யும் உங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட கரத்திற்காக நாங்க உங்களுக்கு நன்றி சொல்றோம். ஆமென். நாம இஸ்ரவேலின் வரலாற்றில் ஒரு சுவாரஸ்யமான நேரத்தில் தூங்க போகிறோம். அன்று உண்மையிலேயே நாடு பிளவுபட்டுச்சு. 10 கோத்திரத்தார் வெளியேறினாங்க. அவங்க பென்யமீன் மற்றும் யூத கோத்திரங்கள்ல இருந்து தங்களையே தனிச்சுக்கிட்டாங்க. வடக்குல சமாரியாவில் ஒரு புது தலைநகரை நிறுவனாங்க. அவங்க இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. 200 வருட காலத்திற்கு அவர்களுக்கு வடக்குல 19 ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள்ல ஒருத்தர் கூட தேவனை நேசிக்கவே இல்லை, அல்லது தேவனை சேவிக்கவே இல்லை. ஒரு மனிதனுக்கு அவர்கள் ஒவ்வொருவரும் பொல்லாதவங்களா இருந்தாங்க. தெற்குல பென்யமீன் மற்றும் யூதா ஆகிய 2 கோத்திரத்தால உருவாக்கப்பட்ட மற்றொரு ராஜ்யம் ஜெருசலேமை தலைநகரா கொண்டு செயல்பட்டுச்சு. அவங்க இன்னும் சிறிது நீடித்த காலகட்டத்தில் 19 ராஜாக்களை கொண்டு ஆண்டு வந்தாங்க. ஏனென்றால் இறுதியா வடக்குல அசிரியர்கள் அவர்களை கைப்பற்றினாங்க. அவர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. யூதா தேசம் இன்னும் சிறிது காலம் நீடிச்சது. ஆனா இறுதியில அவங்க பாபிலோனிய ராணுவத்தால சிறைப்பிடிக்கப்பட்டாங்க. ஆனா தென் ராஜ்யத்தில் இருந்த 19 அரசர்கள்ல 8 பேர் தேவனை ஆராதனை செஞ்சாங்க. அவங்கள 8 பேர் தேவனை நேசிச்சாங்க. இந்த நேரத்துல வடக்க இருந்த ராஜா புகழற்றவனாக இருந்தான். அவருடைய பெயரை கேட்டிருப்பீங்க. அது ஆகாப். ஆமா, ஆகாப். அவர் எசபெல் என்ற பெண்ணை மனம் புரிந்தாரு. அவங்க அருவருப்பான பொல்லாதவர்களாக இருந்தாங்க. அவர்கள் இருவரும் கொலைகாரர்கள். அவங்க 2 பேரும் உருவ வழிபாடு செய்பவர்கள். அவங்க இருவரும் ஏமாற்றுக்காரர்கள். தீமைய நல்லது என்றும் நல்லது தீமை என்றும் அழைச்சாங்க. அவர்கள் தேவனை வெறுத்தாங்க. தெற்குல இந்த நேரத்தில் அவங்களுக்கு இணையா யோசபாத் என்பவரும் இருந்தார். அவர் யூதேயாவின் தெற்கே உள்ள ராஜா. அவர் எருசலேம்ல ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் எப்படிப்பட்ட ராஜா என்பதற்கு ஒரு சின்ன அறிமுகம் 2 நாளாகமோ 17 3 முதல் 6 சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் இருந்தது. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டகற்றினான் என்று கூறுகிறது. இப்ப நாம தொடர்ந்து வாசிச்சா யோசபா தேவனுடைய வார்த்தையை நேசிச்சாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் நீதியையும் விரும்பினார். ஆனா அவர் கெட்ட பழக்கம் கொண்ட நல்ல ராஜா. நாம அதை பத்தி பேச போகிறோம். ஆமா, கெட்ட பழக்கம் கொண்ட நல்ல ராஜா, அதை பத்தி தான் நாம பேச போறோம். 2 நாளாகமும் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் ஆகாபையும்
யோசபேலின் மகள் அத்தாலியாவையும் அழைத்து அவளை தன் மகன் யோராமுக்கு மனைவியாக்கி கொண்டார். கேளுங்க, அவ அம்மாவை விட மோசமா அந்த பொண்ணு இருந்தா. ஆமா, தன்னோட அம்மாவை விட அவ ரொம்ப மோசமா இருந்தா. அதை உங்களால கற்பனை செய்யக்கூட முடியாது. கண்டிப்பா கற்பனை கூட செய்ய முடியாது. இறுதியில அத்தாலியா யோசபாத்தின் பேர குழந்தைகள் அனைவரையும் கொலை செய்ய போகிறா. அவ யூதா தேசத்தை அடக்குமுறை, கொடுங்கோன்மை மற்றும் உருவ வழிபாட்டின் முறைகள்ல ஒரு நீண்ட காலத்திற்கு ஆட்சி செய்யவும் போகிறா. இந்த இணைப்பை பற்றி யோசாபாத் எந்த விதத்திலும் ஜெபித்ததாக எந்த பதிவுமே இல்லை. தெய்வ பக்தியற்ற கூட்டணிகளை உருவாக்கி அவர் ஏற்கனவே தன்னை இணைவதற்கான ஒப்புக்கொண்ட பிறகு அதை பற்றி தேவனிட கேட்ட கெட்ட பழக்கம் அவருக்கு இருந்துச்சு. இது அவர் வாழ்நாள் முழுவதும் செய்த காரியம் நண்பர்களே. அவர் தன்னை இணைத்துக் கொண்டு கூட்டணி வைத்துக்கொண்டு தவறான நபர்களோட தன்னை அடகு வைத்துக் கொள்வார். பின்னர் விஷயங்கள் அடிப்படையில் தவறா செல்லும் வர தேவனிடம் அதை பற்றி கேட்கவே மாட்டார். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் பலமுறை முக்கிய நபர்களை தனது திருச்சபையில் மிக முக்கியமான பதவிகளில் அமர்த்தி இருக்காரு. நண்பர்களே, தேவனுக்காக காத்திருக்காமலோ அல்லது நம்பகமான நண்பர்களின் ஆலோசனையை முதல்ல கேட்காமலோ அவர் அதை பல முறை செஞ்சிருக்காரு. ஆமா, அதை நிறைய தடவை செஞ்சிருக்காரு. பின்னர் இந்த முக்கிய பாத்திரங்களில் அவர் கொண்டு வர்ற இந்த நபர்கள் தேவாலயத்தை பிளவுபடுத்தி மீண்டும் மீண்டும் சொல்லணும்னா துயரத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. மிக நீண்ட காலத்திற்கு முன்பு அவர் என்னிடமும் மற்ற 2 நபர்களிடமும் அவர் மனம் திறந்து பேசினார். அவர் சொன்னார், ஜனங்கள் விஷயத்தில் எனக்கு பகுத்தறிவு இல்லைன்னாரு. யோசபாத்துக்கும் அப்படிதான் இருந்துச்சா? அவருக்கு பகுத்தறிவு இல்லைங்கிறது மட்டும் தானா, அல்லது அதிக செல்வத்தையும் நிலப்பரப்பையும் பெற வேண்டும் என்ற ஆசை அவருக்கா? இவர்களோட கூட்டணி வச்ச பிறகு இவர்களின் மனதை மாற்ற போகிறார் என்று நினைச்சாரா என்ன? எப்படியாவது அவர்கள் மத்தியில செல்வாக்கு செலுத்தி அவர்களை மாற்ற போகிறாரா? அல்லது ஒருவேளை அவர் அவர்களின் கவனத்தை திருப்பி அத்தகைய காரியங்களை செஞ்சாரா என்ன? நமக்கு அது எதுவுமே தெரியாது நண்பர்களே, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நான் சொன்னது போல இது ஒரு கெட்ட பழக்கம். கண்டிப்பா இது நான் சொன்னது போல ஒரு கெட்ட பழக்கமா தான் இருக்காது. அவரது வாழ்நாள் முழுவதும் நீடிச்சும் இருந்தது. நாம 2 நாளாகமம் 18:2-3 வாசிக்கிறோம். சில வருடங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாப் இடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேகம் ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். ஒரு நிமிஷம் யோசபாத், நானும் உன்னை போலவே இருக்கிறேன். இல்ல, நீ என்ன போல இல்ல. ஆகாப் தேவனை வெறுக்கிறாரு, நீங்களும் தேவனை நேசிக்கிறீங்க. ஆகாப் பொல்லாதவன், நீங்க நேர்மையானவர். ஆகாப் வஞ்சகன், நீங்க உண்மை உள்ளவர், நீதியை விரும்புறவர். ஆகாப் ஒரு விக்கிராதனையாளர், நீங்க ஒரே உண்மையான தேவனை சேவிக்கிறவர். ஆமா, நான் உன்னை போலவே இருக்கிறேங்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? நான் உன்னுடன் போருக்கு செல்ல போகிறேன்னா? அப்புறம் அடுத்த வசனமான 4வது வசனம், பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை முதலில் செய்திருக்க வேண்டாமா? சொல்லுங்க. நீங்கள் உறுதி அளிப்பதற்கும் உங்களை கூட்டணியில் அர்ப்பணிப்பதற்கும் முன்பு அதை பற்றி தேவனிடம் கேட்டிருக்க வேண்டாமா என்ன? நீங்க கூட்டணிக்கு உங்களையே அர்ப்பணிப்பு செய்து விட்டீர்கள். நீங்க எல்லாரும் இணைஞ்சிட்டீங்க. பின்பு தேவன் அதை பற்றி என்ன சொல்றாருன்னு கேட்க போறீங்களா? நீங்க ஒரு தெய்வ பக்தியற்ற மனிதரோட உங்களை இணைச்சு பின்னர் நீங்க ஜெபிக்கிறீங்களா? இப்ப ஆகாப் 400 கள்ள தீர்க்க தரிசிகளை வரவழைக்கிறாரு. இந்த தீர்க்க தரிசிகள் அவருக்கு யோசபேலுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஆகாப் அவருடைய சிம்மாசனத்தின் மீதும் யோசபாத்தை அவரது சிம்மாசனத்தின் மீதும் களத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த 400 பேர் தொடர்ந்து உரைத்துக் கொண்டே இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு மனிதன் கிட்ட, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். யோசபாத் உளைச்சலுக்கு ஆளாகிறாரு. அவரு இன்னும் தீர்க்க தரிசிகள் இல்லையாங்கிறாரு. ஆகாப் சொல்றாரு, மிக்காயா என்ற ஒரு தீர்க்கன் இருக்கிறான், ஆனால் அவன் என்னை பற்றி ஒருபோதும் நல்லதாக தீர்க்க தரிசனம் சொல்லாததால் நான் அவனை வெறுக்கிறேன் என்றான். மேலும் யோசபாத், நீ அப்படி சொல்லக்கூடாது, அவனை அழைத்து வா என்றான். மீகாவை அழைத்து வரச் சென்ற தூதுவர் அவரிடம், இதுவரை 400 பேர் சொன்னது இதுதான், நீங்களும் அதையே கூறுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றார். போ, கர்த்தர் சிறியர்களை உன் கைகளுக்கு ஒப்படைக்க போகிறார் என்று ஆரம்பிக்கிறார். அவர் அதை மிகவும் கிண்டலான குரல்ல சொல்லி இருக்கணும். அப்பொழுது ஆகாப், தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல் என்று கேட்கிறார். அவர் சொல்றாரு,
சரி, நீ இறக்கப் போகிறாய். இந்த போரிலிருந்து நீ மீண்டு வரப்போவதில்லை. இஸ்ரவேல் ஆடுகளைப் போல சிதறியதை கண்டேன். இது ஒரு பேரழிவா இருக்கும்னாரு. ஆனாலும் அவங்க போருக்கு போனாங்க. மிகையா சொன்னதெல்லாம் நிறைவேறுச்சு. யோசபாத் கடும் அளவுல உயிர் தப்புகிறான். ரதங்கள் அவரை துரத்தி வந்தப்ப அவர் தேவனிடம் கூக்குரல் இடுகிறார். மேலும் தேவன் தலையிட்டு அவரை காப்பாற்றுகிறார். ஆனால் அவரது ஆட்சிகளில் சிலர் கொல்லப்பட்டாங்க. அவர் உண்மையிலே உயிர் தப்பிக்கிறாரு. இது ஒரு முழுமையான பேரழிவா இருந்துச்சு. ரொம்ப பேரழிவு. பின்னர் நாம 2 நாளாகமும் 19 1 முதல் 3க்கு வருகிறோம். அது சொல்லுது, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியனின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் வர இருந்தது. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நோக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்திலே காணப்பட்டது உண்டென்றான். துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? யெசபேலோ ஆகாபோ நடுநிலையா இருக்கல நண்பர்களே. அவர்கள் ஆண்டவரை வெறுத்தாங்க. அவர்கள் வெறுமனே வஞ்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, அவர்கள் தேவனை வெறுத்தாங்க. அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வெறுத்தாங்க. அவர்கள் தேவனுடைய காரியங்களை வெறுத்தாங்க. தேவ ஜனங்களை வெறுத்தாங்க. அவர்கள் தேவனின் தீர்க்க தரிசிகளை வெறுத்தாங்க. தேவனுக்கு முற்றிலும் எதிரானவங்களா தங்களை அமைத்து கொண்டார்கள் நண்பர்களே. முற்றிலும் பொல்லாதவர்களா அவங்க இருந்தாங்க. ஆகவே தீர்க்க தரிசி கேட்கிறாரு, துன்மார்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று. இப்போது யோசபாத் போன்று துரதிருஷ்டவசமாக தேவனை வெறுக்கும் ஒருவரின் கூட்டாளியாக நீங்க மாறும்போது அவங்க கிட்ட உள்ள சில விஷயங்களை உங்களையும் தாக்க ஆரம்பிக்கிறத நீங்க பாப்பீங்க. தீர்க்க தரிசி சொல்றாரு, ராஜாவே, தேவனுடைய கோபாக்னி உங்களுக்கு எதிராக இருக்கு. ஏனென்றால் தேவனுடைய கோபாக்னி ஏற்கனவே இவர்கள் மீது உள்ளது. நீங்கள் இந்த வகையான கூட்டணியை உருவாக்கினா அதில் சிலவற்றை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறீர்கள். ஆனாலும் யோசபாத் உன்னில் நல்ல விஷயங்கள் உள்ளன என்றார். அவர் தேவனுக்கு ஊழியம் செய்து யூதாவுக்கு தொடர்ந்து நன்மை செய்து வந்தார். அவர் ஒரு நல்ல ராஜாவாக இருந்தார். அங்கிருந்து சில வருடங்கள் கடந்து வருகிறோம். இப்போது ஆகாபின் மகன்களில் ஒருவரான யோராம் வடக்கே ராஜாவாக அவர் ஆட்சியை அமைச்சுக்கிட்டாரு. அது உண்மையிலே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அங்கு ஒரு இணை ஆட்சியா இருந்துச்சு. ஆகாபின் மகன் யோராம் அங்கே ஆட்சி செய்கிறான். அவனும் அவனுடைய அப்பா அம்மாவை போலவே பொல்லாதவனா இருக்கிறான். அவர்களை போன்ற விக்கிரக ஆராதனை செய்கிறவரா இருக்கான். நாம அந்த வசனங்களை இப்பொழுது பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 3, 6, 7. அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமாரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலை எல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசபாத், நான் உன்னை போலவே இருக்கிறேன். இல்ல, நீ என்ன போன்று இல்ல. இந்த மகனும் அவனுடைய பெற்றோரை போன்றவன். அவன் பொல்லாதவன். அவன் தேவனுக்கு சேவை செய்யறது இல்ல. அவன் தேவனை நேசிக்கிறது இல்ல. நீ யோசபாத்தை போன்று கிடையாது. ஆனா யோசபாத் உடனே உள்ளே குதித்தார். ஆமா, நான் போகிறேன், நான் அங்கு இருப்பேன் உறுதி அளிக்கிறார் அப்படின்னாரு. அவர் இந்த கூட்டணியை உருவாக்குகிறார். ஏதோமின் ராஜாவும் அவர்களோட இணைகிறார். இப்போது இந்த 3 ராஜாக்கள் இங்க இருக்காங்க. வடக்கே இஸ்ரவேலின் ராஜா, தெற்கே யூதாவின் ராஜா யோசபாத் மற்றும் ஏதோமின் ராஜா. நாம படிக்க அடுத்த விஷயம், யோசபாத் கேட்கிறாரு 2 ராஜாக்கள் 3, 8 முதல் 10, எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்திர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வழக்கமானது இல்லையா? சரி, நீங்க எதிரிகளை எதிர்த்து போறீங்க. தேவன் உங்களை அனுப்பல, உன் சுய சித்தத்தினால் சென்றீர்கள். ஒரு சுற்று வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் தான். தண்ணீர் இருந்த ஒரு பாதை இருந்தது. ஆனால் அவர் சொன்னார், சரி, இந்த வழியில தான் நாம செல்ல போகிறோம். அவர்கள் சுற்றுப்பாதையில் செல்கிறார்கள். 7 நாட்களுக்கு தண்ணீர் இல்லை. பின்னர் அவர் ஆண்டவர் மீது குற்றம் சாட்டினார். அவர் சொல்றாரு, சரி, கர்த்தர் நம்மை எதிரியிடம் கொடுத்து விட்டார். இதுவும் நம்மில் பலரை போலவே இல்லையா? மக்கள் தங்கள் வாழ்க்கையில் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தேர்வுகளை செய்யறாங்க. பின்னர் அவர்கள் தேவன் மீது குற்றம் சாட்டுறாங்க. ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. இல்ல, நீங்க முட்டாள்தனமா இருக்கிறதுனால தான்.
அதுதான் இங்க நடக்குது. ஆகவே ஆண்டவர் அதை செய்யவில்லை. இல்லை, ஆண்டவர் அதை செய்யவில்லை. இது உங்க சொந்த செயல், இது உங்க சொந்த விருப்பங்கள். அப்புறம் 11வது வசனம், அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்க இருக்கிறான் என்று இஸ்ரவேல் ராஜாவின் ஊழியக்காரர்கள் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். இது கொஞ்சம் தாமதமாகலையா யோசபாத்? இந்த பொல்லாதவனுடன் நீ சேர்றதுக்கு முன் எப்போதாவது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்க வேண்டாமா? கூட்டணிக்கு உறுதி எடுக்கிறதுக்கு முன்பே தேவனிடம் இதை பற்றி கேட்டு இருக்க வேண்டாமா? நீங்க சிக்கல்ல சிக்கிறதுக்கு முன்னாடி தேவனிடம் விஷயங்களை கேட்டிருக்க வேண்டாமா? இப்ப நீங்க இறங்கி போறீங்க, எல்லா கால்நடையும் இறக்க போகுது, உங்க முழு ராணுவத்தையும் இழக்க போறீங்க. இப்ப நீங்க கடைசி முயற்சியா ஜெபிக்க போறீங்களா? நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது ஜெபிக்காம இருக்கிறத விட பரவாயில்ல. ஆனா யோசபாத், நீ இதை முதல்ல செஞ்சிருக்கணும் இல்லையா? வசனங்கள் 12-13. அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு வரவழைத்தார் என்றான். அவர் தொடர்ந்து ஆண்டவரை குற்றம் சொல்றாரு. அவர் தொடர்ந்து அழிவை நோக்கி போகிறாரு. வசனம் 14க்கு போலாம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் அதுக்கு திரும்பி வரப்போறேன். இந்த கட்டத்திற்கு பிறகு எலிசா ஒரு இசைக்கலைஞரை அழைக்கிறாரு. இசைக்கலைஞர் இசைக்க ஆரம்பிக்கிறார். தேவகரம் எலிசாவின் மீது வருகிறது. அவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு. என்ன செய்ய வேண்டுமாறு கூறுகிறார். இது சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்றாரு, குழிகளை வெட்டுங்கள். மழை இல்லைன்னு தெரியும், தண்ணீர் இல்லைன்னு தெரியும், ஆனாலும் தேவன் சொல்றாரு, குழிகளை வெட்டுங்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அவர் தண்ணீரை கொண்டு வர போகிறார் என்கிறார். இது சாத்தியமற்றதுதான். என் நண்பர்களை, சில நேரங்களில் அற்புதத்தை அனுபவிக்க அசாதாரணமான காரியங்களை நாம நிச்சயமா செய்யணும். அது புரிதலை கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் தேவனுக்கு நீங்க கீழ்ப்படியணும். எனவே அதை செஞ்சாங்க. அவங்க அங்க குழிகளை வெட்டினாங்க. தேவன் அற்புத விதமாக தண்ணீரை கொண்டு வந்தார். கால்நடைகளின் எல்லா தாகமும் தீர்க்கப்பட்டது. போர் வீரர்கள் அனைவரும் பலன் பெற்று புத்துணர்ச்சி அடைந்தார்கள். அதிகாலையில் சூரியன் உதித்ததும் வானம் சிவந்து போயிருந்தது. மோகாபின் ராஜாவும் அவனது ராணுவமும் போர்க்களத்தை பார்வையிடுறாங்க. அப்போ அந்த சிவந்த சூரியன் தண்ணீரின் மீது ஒளிர்வதை பார்க்கறாங்க. அப்போது அவர்கள் அதை ரத்தம்னு நினைக்கிறாங்க. இந்த 3 ராஜாக்களும் அவர்களின் ராணுவமும் ஒருவர் தாக்கிக்கிட்டாங்க போல. எனவே நாம போய் கொள்ளை அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அவர் தனது ராணுவத்தை ஒரு முழுமையான கண்ணியின் பற்களுக்குள் கொண்டு வராரு. அப்போது மோவாபியர்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க. இப்போது யோசபாத் ஒரு பொல்லாதவனோட செஞ்ச கூட்டணியானது அவனுடைய வாழ்க்கையும் அவனுடைய வீரர்களின் வாழ்க்கையும் மரணத்தின் விளிம்பிற்கு கொண்டு போயிருக்கு. அங்க ராணுவம் தோற்கடிக்கப்பட்டு இருந்தா அது முழு தேசத்திற்கும் ஆபத்தா தான் முடிஞ்சிருக்கும். அவர் எடுத்த முடிவுகள் அவரை மாத்திர ஆபத்துல தள்ளாம ராணுவத்திலிருந்து அனைத்து ஆண்களையும் கொன்று குவித்து தங்கள் மனைவிகள் கணவன்மார் இல்லாம தவிச்சு போயிருப்பாங்க. அப்படி என்றால் அவர்களுடைய பட்டணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பதற்கு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. எனவே எல்லோரும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. என் நண்பர்களே, உங்கள் எல்லா தேர்வுகளுக்கும் பின் விளைவுகள் இருக்கு. யாரும் தனக்காக வாழ்றது கிடையாது மற்றும் தனக்காக மறிக்கிறதும் கிடையாது. நீங்க ஒரு மூளையில தன்னிச்சையா ஒன்றை செஞ்சா அது உங்களை மாத்திரம் பாதிக்காது. அதற்கு ஒரு சங்கிலி தொடர்ச்சி உருவாகும். பலரும் அதனால பாதிக்கப்படுறாங்க. தேவனுடைய இரக்கங்களுக்கு நன்றி சொல்லுவோம் நண்பர்களே. ஒரு காரியத்தை குறித்து நான் பேசணும்னு ஆழமா உணர்றேன். அதாவது 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். இங்க எலிசா சொல்றாரு, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன். ஒரு தெய்வீக மனிதரின் செல்வாக்க குறித்து நாம இங்க நிச்சயமா பார்க்கணும். ஒரு ஆவிக்குரிய மனிதனின் செல்வாக்கு எப்படிப்பட்டது? யோசபாத் நிச்சயமா தவறுகளை செஞ்சாரு. ஆனா அவரு ஆண்டவரை நேசிக்கவும் செஞ்சாரு. மற்ற 2 ராஜாக்களும் அவர்களது ராணுவங்களின் யோசாபாத்தின் காரணமா காப்பாற்றப்பட்டாங்க. ஒரு தேவ மனுஷன் அந்த இருந்தபடியால் அவர்களும் தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றார்கள் நண்பர்களே. எனவே ஒரு தேவ மனுஷன் அல்லது தேவ மனுஷி கொண்டு வரக்கூடிய செல்வாக்கை என்றைக்கும் தாழ்த்தி எடை போடவே போடாதீங்க. கண்டிப்பா என்னைக்கும் தாழ்த்தி எடை போடாதீங்க. ஆமா, ஒரு தேவ மனுஷன் அல்லது தேவ மனுஷி கொண்டு வரக்கூடிய செல்வாக்கை என்னைக்குமே தாழ்த்தி எடை போடவே போடாதீங்க. அப்போஸ்தலர் 16 பவுலும் சீலாவும் பிலிப்பு பட்டணத்துல சிறை இருக்கிறாங்க. அதுவும் நடுஜாமத்துல அவர்கள் அந்தரங்க சிறையில சங்கிலிகளால கட்டப்பட்டு இருந்தப்ப ஆராதித்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க துதிகளை பாடுறாங்க. அப்பொழுது திடீர்னு ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படுது. அப்போது சிறைகளில்
அனைத்து கதவுகளும் திறந்தது என்று வசனம் சொல்லுது. எல்லாருடைய சங்கிலிகளும் காலண்டருக்கு கீழே விழுந்தன. அது பவுல மாத்திரம் பாதிக்கல, பவுல் மற்றும் சீலாவை மாத்திரம் பாதிக்கல, சிறைச்சாலையில இருந்த அனைவரின் கதவுகளும் பிறந்த நாள். ஆமா, சிறையில இருந்த அனைவரின் சங்கிலி கட்டுகளும் கலண்டுச்சு. நண்பர்களே, ஒரு தேவ மனிதனால உண்டாகும் தாக்கம் தான் அது. அப்போஸ்தலர் 27 அவர்கள் ஒரு பெரும் புயல்ல சிக்கிக்கிட்டாங்க. 266 பேர் அந்த கப்பல்ல இருக்கிறாங்க. அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்ற எல்லா நம்பிக்கையும் அவர்கள் இழந்தாங்க. அவர்கள் எல்லோரும் மரிக்க போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனா இரவில் ஒரு தேவதூதன் பவுலுக்கு தோன்றி சொல்றாரு, பவுலே, நீ திடன் கொள், தேவன் உனக்கும் உன்னோடு பயணிக்கிற அனைவருக்கும் கிருபை அளித்திருக்கிறார் என்கிறார். பவுல் அந்த கப்பல்ல இருக்கிறாருங்கிறதுக்காக அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. மரண நிச்சயத்திற்கு வேலையிலிருந்து ஒரு தேவ மனுஷனின் நிமித்தம் 266 பேர் காப்பாற்றப்பட்டாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. 70கள்ல ஒரு தெரு பிரசங்கியார் இருந்தாரு நண்பர்களே. அவருடைய எளிமையான செய்திகள் என்ன ரொம்பவே ஈர்த்துச்சுன்னு சொல்லணும். அவர் எளிமையா இயேசுவை குறித்து பேசினாரு. அவர் மிகவும் தைரியம் கொண்டவரா உலகத்துல கடினமான இடங்களுக்கு போய் பிரசங்கம் செஞ்சாரு. அவர் வெளிநாடுகளுக்கும் போனார். அதோடு கூட நம்முடைய நாட்டில் இருக்கும் கடினமான பகுதிகளுக்கும் போய் தேவனுடைய அன்பின் செய்தியை பகிர்ந்தப்ப அற்புதமான அறுவடை செய்யும் பையையும் பார்த்தாரு. பலருக்கும் அறிமுகமான ஒரு ஹாலிவுட் நடிகர் அந்நாட்கள்ல ரட்சிக்கப்பட்டார். இது 70களின் பிற்பகுதியில் நடந்துச்சு. அதாவது இந்த நடிகர் அந்த தெரு பிரசங்கியாரோடு நகமும் சதயமா இணைஞ்சு பயணிச்சார். எல்லா இடங்கள்லயும் அவங்க இணைந்து காணப்பட்டாங்க. அவ்வப்போது இந்த நடிகரை நேர்காணலும் செய்வாங்க. ஒரு நேர்காணலை பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அவரை பார்த்து கேட்டாங்க, சொல்லுங்க, உங்க வாழ்க்கையை பார்த்து பயம் இல்லையா? அவர் சொன்னாரு, நான் ரட்சிக்கப்பட்டப்ப இந்த மனிதனோட இணைந்து அவருக்கு உதவும்படி தேவன் சொன்னாரு. அவருக்கு அருகில நான் இருக்கும்போது நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான இடத்துல இருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னாரு. நான் அதை ஒருபோதும் நான் அதை மறக்க மாட்டேன். இந்த கோட்பாட்டை குறித்து அவருக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. யோசேப்பு குறித்து கொஞ்சம் யோசிங்க. எகிப்துல ஒரு அடிமையா அவர் விற்கப்படுகிறாரு. போர்த்திபார் அவரோட வீட்டில் அவரை விலை கொடுத்து வாங்கி தன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஆதியாகமம் 39:5 சொல்லுது, அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது. யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பு அங்க இருந்ததால அவரின் வணிகம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. யோசேப்பு இருந்ததால அவரது இல்லம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. அவரது கால்நடை மற்ற பறவைகள் எல்லாம் யோசேப்பின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசேப்பின் நிமித்தம் யோசேப்பு அங்க இருந்ததால அவரது வேலைக்காரர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஒரு தேவ மனிதனின் செல்வாக்கு அந்த முழு வீட்டிற்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. யோசேப்பின் மேல இருந்த காரியம் போத்திபார் மீதோ அவரது வீட்டார் மீதோ கடந்து வந்துச்சு. ஒரு கிறிஸ்தவனாக நான் வேலை பார்த்த எல்லா இடங்களும் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு நான் நம்புறேன். கவனிங்க, ஒரு கிறிஸ்துவனா நான் வேலை பார்த்த எல்லா இடங்களும் என் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதலாவதா, ஏன்னா நான் எப்போ ஒரு நல்ல பணி நெறிமுறையை கொண்டு இருக்க முயற்சி செஞ்சு சீக்கிரமா அங்க போகணும், கடைசி நபரா வீடு திரும்ப, முதல் நபரா அங்க போய் கடைசி நபரா வீட்டுக்கு வருவேன். எனது முதலாளிகள் கிட்ட எப்போ நல்ல அணுகுமுறையை கொண்டு இருந்தேன். அதையும் தாண்டி நான் நேசித்து சேவிக்கும் என் ஆண்டவரின் நிமித்தமா தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல வந்ததுன்னு நான் நம்புறேன். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உணவு விடுதியில் சமயக்காரர் வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவர் சற்று தயங்கினார். அப்போ நான் சொன்னேன், கேளுங்க, என்ன நீங்க வேலைக்கு எடுத்தீங்கன்னா உங்களோட சிறந்த பணியாளராக நான் இருப்பேன்னு. அப்போ அவர் என் முகத்தை பார்த்து சிரிச்சாரு. நண்பர்களே, நான் சொன்னேன், இல்லை, நான் நிச்சயம் அப்படி இருப்பேன்னு. அவர் சொன்னார், சரி, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன்னு சொன்னார். எனக்கு தயக்கம் இருக்கு, ஆனாலும் ஒரு வாய்ப்பு தரேன்னாரு. நான் சில காலம் அங்கே வேலை செஞ்சேன். காலம் வந்தப்போ என் ராஜினாமா கடிதத்தை நான் கொடுத்தேன். ஏன்னா நான் கலிஃபோர்னியாவுக்கு திரும்ப போகக்கூடிய சமயம் அது. அப்போ எனக்கு வேலை கொடுத்த அந்த நபர், அந்த விடுதியோட மேலாளர், என்னை கூப்பிட்டு, பேலஸ், நான் உங்ககிட்ட பேசலாமான்னு சொல்லி ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டாரு. அவர் சொன்னார், பல மாதத்துக்கு முன்னாடி நீ என் ஆஃபீஸ்க்கு வந்து நின்று சிறந்த பணியாளராக இருப்பேன்னு சொன்னப்போ உன்னை முட்டாள்னு நினச்சேன். அவர் சொன்னார், நீண்ட காலமாக உணவக வணிகத்தில் இருக்கேன், நிறைய உணவகங்களை, நான் குறிப்பிடத்தக்க உணவகங்களை நிர்வகிச்சிருக்கேன். அவர் சொன்னார், எனக்கு கிடைச்ச சிறந்த பணியாளராக நீ இருந்திருக்க. அவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாதுன்னு சொன்னார். இந்த நபர் ஒரு விசுவாசி இல்லை. அவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, நீ இங்க இருந்தா இந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டதா உணர்றேன் அப்படின்னாரு. நண்பரே, அதுக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் காரியங்கள் மற்றவங்களையும் பாதிக்கிறதா இருக்கு. என் வாழ்க்கையில் நான் அங்கீகரிக்கும் சில காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு காரியம் என்னன்னா, நான் தூங்குவதற்கான கிருபையை நான் பெற்றிருக்கிறேன். நண்பர்களே, அதாவது
தூங்க முடியாதவங்களுக்காக என்னுடைய மனம் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு. நிச்சயமா நான் சொல்றத பலர் கேட்டுட்டு இருப்பீங்க. இந்த பிளாசால இருக்கிறவங்க அல்லது இந்த வளாகத்துல இருக்கிறவங்க, உங்களால நல்லா தூங்க முடியல. எனக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருவர் அறிமுகமானவர், மற்றொருவர் நெருங்கிய நண்பர். 2 பேருமே 2 இல்ல 3 மணி நேரத்துக்கு மேலாக இரவுல தூங்க முடியல. ஆமா, அவங்க 2 பேருக்கும் அந்த பிரச்சனை இருந்துச்சு. எனக்கு அறிமுகமானவர் 30 வயது வரை தான் வாழ்ந்தாரு. தூக்கம் இல்லாததால அவர் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டாரு. அவருக்கு மனப்போராட்டம் இருந்தது. 33 வயதில அவர் மரித்து போனாரு. ஆனா, அத நெருங்கிய நண்பர் திருச்சபையின் போதகரா இருந்தாரு. அவருக்கும் அதே கதி தான். 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் தூங்குவாரு. அவர் தட்டு தடுமாறி 51 வயது வரை வாழ்ந்தாரு. அவருக்கும் ஆரோக்கியம் குன்றி போய் கடைசில மரித்து போனாரு. மெழுகுவர்த்தியின் இருமுனையும் உருகுவது போல தேவன் நம்ம யாரையும் படைக்கல. இரு முனைகளையும் எரிய வேண்டிய ஒரே மெழுகுவர்த்தி இரக்கத்தின் மெழுகுவர்த்தி தான். இவ்விருவரும் தூங்க முடியாம தவிச்சாங்க. எனக்கு இந்த விஷயம் இருக்கு. நான் தூங்குவேன். என் வீட்டார் அனைவரும் நல்லா தூங்குவாங்க. காணொளி வீட்டின் மீது இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் முகாமிட்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு மற்றொரு நண்பர் இருக்காரு. அவரும் நன்றா தூங்க மாட்டார். அவர் இவர்கள போன்று 2 இல்ல 3 மணி நேரம் தான் தூங்குவாரு. இல்ல 5 மணி நேரம் தூங்குவாரு. அது ஒரு இரவுல அவருக்கு கிடைக்கும் ஒரு நல்ல தூக்கம் தான். அவர் நடுவுல எழுந்துருவாரு. அவருடைய எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அதனால அவர் மறுபடியும் தூங்க போக முடியாது. இத குறித்து நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். அவர் பல நேரங்கள்ல என்னோட தங்கி இருக்காரு. அவர் என்னோட தங்கி இருந்த முதல் முறை நினைவுக்கு வருது. நான் சொன்னேன், "என் வீட்ல நீங்க நிம்மதியா தூங்க போறீங்கன்னு." அவர் நிச்சயமான்னாரு. "ஆமா, கண்டிப்பா. என் வீட்டின் மீது ஒரு காரியம் இருக்கு. இங்க இருக்கும்போது நீங்கள் நன்றா தூங்குவீர்கள்" என்றார். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அவர் அறைக்கு போனா 9 மணி ஆச்சு. அவர் இன்னமும் தூங்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர்கிட்ட எப்படி தூங்குனீங்கன்னதுக்கு அவர் சொன்னாரு, "அருமையா இருந்தது." அவர் அத ரெப்பான் விங்கிள் அபிஷேகம்னு அழைக்கிறாரு. இயேசு கூட அவரு 12 பேர அனுப்பிய போதும், பின்னர் அவர் 72 பிறை இருவராக அனுப்பிய போதும், அவர் 2 கூட்டத்தாரும் இத சொன்னாங்க. "நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் அதை வாழ்த்துங்கள். அவர்கள் உங்களை வரவேற்றால், அவர்கள் உங்களை உபசரித்தால், உங்கள் சமாதானம் வீட்டாரின் மீது தங்கட்டும்." சிறந்த கிரேக்க அறிஞரான ஆடம் கிளார்க் சமாதானங்கிற வார்த்தை உண்மையிலே ஆவி, ஆத்மா மற்றும் சரீரத்தை பாதிக்கும் ஒன்றுன்னு சொல்லி இருக்காரு. ஆமா, இது அனுபவத்துடன் கூடிய ஒன்று. எங்கள் மீது இருக்கும் காரியம் அவர்கள் மீது இறங்குகிறது. உங்கள் வாழ்வில் இருக்கும் காரியம் அவர்கள் வாழ்வில் செயல்படும். அவர்கள் உங்களை வரவேற்கலனாலும் உங்க சமாதானம் உங்ககிட்ட திரும்பும். நம்ம ஐக்கியங்கள் முக்கியமானதுங்கிறது முற்றிலும் உண்மைதான். உங்க நண்பர்களை கவனமா நீங்க தேர்வு செய்யணும். ஏன்னா அவர்களைப் போலவே நீங்க மாறுவீங்க. அதே போல சரியான தோழர்களை தேர்ந்தெடுப்பது மற்றும் சரியான ஐக்கியங்களை வைத்திருப்பது மிகவும் முக்கியமானது. ஏன்னா அவர்களின் எண்ணங்களும் நடவடிக்கைகளும் நம்ம மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் ஒரு யோசனையை பகிர்றேன். இளம் பிள்ளைகளை வச்சிருக்கோம் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் யாரோட தொடர்புல இருக்காங்கிறதுல கவனம் செலுத்துங்க. அவர்கள் இரவுகளை எங்க கழிக்கிறாங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அங்க இருக்கும் பெற்றோர்கள் மற்றும் குடும்பங்களை குறித்தும் நீங்க அறிந்திருக்கணும். இது ஒரு முக்கியமான தலைப்பு. இதை நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த செய்தியின் முடிவு இது இல்லைன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். மற்றவர்கள் உறவு கொள்ள விரும்பும் நபரா இருக்கிறதுல நான் தீவிர கவனம் செலுத்த விரும்புறேன். ஏன்னா என் வாழ்க்கையில உள்ள நல்ல விஷயங்களும் என் வாழ்வு மீது இருக்கும் நல்ல விஷயங்களும் அவர்கள் மீது கடந்து வரும். கூடவே நல்ல செல்வாக்கு உள்ளவங்களா மற்றவர்களை உங்களை சுற்றி இருக்க விரும்ப நபரா நீங்க இருக்க முயற்சி செய்யுங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையில நல்லதை கொண்டு வர போறவங்களோட இயேசு நாமத்துல நீங்க உதவி செய்யக்கூடிய நபரோடையும் பழக முயற்சி செய்யுங்க. இந்நிகழ்ச்சியை சாத்தியமாக உதவி செய்கிற பேலஸ் கான்லியின் பதில்களின் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம்.